அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனங்கள். அல்லேலூயா. அந்த ஒரு உரிமை கொண்டாட்டம் நமக்கு இருக்கணும். அவர் என்னுடைய தேவன். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய தேவன் சொல்லும் போது அவர் சொல்லுவார், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லுவார். சோத்திரம். கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். சோத்திரம். லேவியராம் 26:12 அதைத்தான் சொல்லுகிறேன். நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சோத்திரம். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்கு உள்ளான ஆறுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதம் 95:7, சங்கீதம் 3 வசனம் வாசிக்கப்படுது. நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவருடைய ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகள்லாம், அவர் கைக்கு உள்ளான ஆடுகள்லாம் கைவிட்டு வெளியே பெறக்கூடாது. அல்லேலூயா. அவர் மேய்ச்சல், அவர் கண்காணிப்புலேயே நம்ம இருக்கணும். அந்த கண்காணிப்பு விட்டு வெளியே போயிடக்கூடாது. மேய்ப்பனுடைய கண்காணிப்புக்குள்ளே, மேய்ச்சலுடைய அந்த மேய்ச்சலுக்குள்ளே இருக்கணும். கைக்கு உள்ளான ஆடுகளுமாமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே, நான் சொன்னேன், அவர் அற்புதங்களை செய்வார், சமாதானத்தை கொடுப்பார், அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அது மாத்திரமல்ல, நம் நடுவில் இருக்கிற சாதாரணமானவர் அல்ல, பெரியவராக இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர், பெரியவராக இருக்கிறார். ஏசாயா 12:6 எழுதப்பட்டிருக்கிறது. சீயோனில் வாசமாக இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் எப்படி இருக்கிறார்? சிறியவரா பெரியவரா? அவர் பெரியவராக இருக்கிறார். பாருங்க, சத்தமிட்டு கம்பீரி. அல்லேலூயா. துக்கப்பட்டு, இந்த கவலைப்பட்டு நீ சோர்ந்து போகாத. சோர்ந்து போயிட வேண்டாம். கர்த்தர் உயிர் தந்துட்டார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நீ கம்பீரி. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ கம்பீரி, சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், உன் தேவைகளை காட்டிலும் பெரியவர், உன் வியாதிகளை காட்டிலும் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. என்னதெல்லாம் பெருசு பெருசு, ஐயோ இந்த பெரிய பிரச்சனை எப்படி நான் தாண்ட போறேன், இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, எப்படி நான் தாண்ட போறேன் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதை காட்டிலும் பெரியவர்.